ஓம் நமோ நாராயணாய. நாம் நம்மளுடைய கடந்த பதிவுகளில் 108 திவ்ய தேசமும் அந்த திவ்ய தேசங்களினுடைய தல வரலாறும் ஒவ்வொரு 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் அந்தந்த திவ்ய தேசத்துக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோங்க. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் என்ன அப்படின்னா, 4ஆம் பத்து 6ஆம் திருமொழி காசும் கரையுடை அப்படிங்கிற இந்த பாசுரங்களை நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த பாசுரம் 381லிருந்து 390வது பாசுரம் வரைக்கும் இருக்குது. இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சின்ன இன்பங்களை ஏற்று இருக்கக்கூடிய இந்த மக்களாக இருக்கக்கூடியவங்களே, நீங்கள் நம்மளுடைய பெருமாளுடைய திருநாமங்களையே உங்களுடைய குழந்தைங்களுக்கு பேராக வைங்க. அப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் மிகுந்த அருள் பெருமாள்கிட்டருந்து கிடைக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பெருமாளுடைய திருநாமத்தை வைக்கக்கூடிய தாய்மார்கள் நரகத்தை அடைய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பான தகவலை இங்கே பெரியாழ்வார் குறிப்பிட்டிருக்கிறாருங்க. இங்கே 381வது பாசுரத்தில் பெரியாழ்வார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாதாரண மனிதரிடம் காசுக்கும் ஆடைக்கும் நெல்லுக்கும் ஆசைப்பட்டு தாழ்வான பெயரை இடுகின்ற இழிவானவர்களே, கேசவனது திருநாமத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து நீங்கள் மனம் மகிழ்ந்திடுங்கள். எல்லாருக்கும் தலைவனும் நாராயணனுமான பெருமாளின் திருநாமத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு இட்டால் அப்பிள்ளைகளின் தாய்மார் நரகத்தை அடைய மாட்டார்கள் அப்படிங்கிறத இந்த முதல் பாசுரத்தினுடைய பொருளாக அமையுதுங்க. நம்ம இப்போ பாசுரங்களை பார்ப்போம். பாசுரம் 381. காசும் கரையுடை கூரைக்கும் அங்கு ஓர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவத்த பேரிடும் ஆதர்கால் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனித்து இருமினோ, நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். பாசுரம் 382. அங்கு ஒரு கூரை அறைக்கு உடுப்பதன் ஆசையால் மங்கிய மானிட சாதியின் பேரிடும் ஆதர்கால் செங்கண்ணெடுமால் சிறீதரா என்று அழைத்தக்கால் நங்கைகால் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். 383. உச்சியில் எண்ணெயும் சுட்டியும் வளையும் உகந்து எச்சம் பொழிந்தீர்கள், என் செய்வான் பிறர் பேரிட்டீர், பிச்சை புக்கு ஆகிலும் எம்பிரான் திருநாமமே நச்சுமின், நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். பாசுரம் 384. மானிட சாதியில் தோன்றிற்று ஓர் மானிட சாதியை மானிட சாதியின் பேரிட்டால் மறுமைக்கு இல்லை, வானுடை மாதவா கோவிந்தா என்று அழைத்தக்கால் நானுடை நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். பாசுரம் 385. மலமுடை ஊத்தையில் தோன்றிற்று ஓர் மல ஊத்தையை மலம் உடை ஊத்தையின் பேரிட்டால் மறுமைக்கு இல்லை, குளமுடை கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்தக்கால் நலமுடை நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். பாசுரம் 386. நாடும் நகரும் அறிய மானிட பேரிட்டு கூடி அழுங்கிக் குழியில் வீழ்ந்து வழுக்காதே, சாடு இறப்பாய்ந்த தலைவா தாமோதரா என்று நாடுமின், நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். பாசுரம் 387. மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிட பேரிட்டு அங்கு எண்ணம் ஒன்று இன்றி இருக்கும் ஏழை மனிதர்கால் கண்ணுக்கு இனிய கருமுகில் வண்ணன் நாமமே நண்ணுமின், நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். பாசுரம் 388. நம்பி பிம்பி என்று நாட்டு மானிட பேரிட்டால் நம்பும் பிம்பும் எல்லாம் நாலு நாளில் அழுகிப்போம், செம்பெருந் தாமரை கண்ணன் பேரிட்டு அழைத்தக்கால் நம்பிகால் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள்.
பாசுரம் 389. ஊத்தை குழியில் அமுதம் பாய்வது போல் உங்கள் மூத்திரப் பிள்ளையை என் முகில்வண்ணன் பேரிட்டு கோத்து குலைத்து குணாளம் ஆடித் திருமினோ நாத்தகு நாரணன் தம் அன்னை நரகம் புகால். பாசுரம் 390. சீர் அணி மால் திருநாமமே இடத்தேற்றிய வீர் அணி தொல்புகழ் விட்டு சித்தன் விரித்த சொல் ஓர் அணி ஒன் தமிழ் 9 ஒன்றும் வல்லவர் பேர் அணி வைகுந்தத்து என்றும் பேணி இருப்பரே. இந்த பாசுரத்தினுடைய கடைசி பாசுரத்தில் பலன் சொல்லியிருக்காங்க. 390வது பாசுரத்தில் சிறந்த குணங்களை ஆபரணமாக கொண்டுள்ள அடியாரிடம் அன்புள்ள பெருமானின் திருப்பெயரையே பிள்ளைகளுக்கு பெயராக இடும்படி பல காரணங்களால் தெளிவடையச் செய்த பெரியாழ்வாரால் விரித்து உரைக்கப்பட்ட அழகிய தமிழ் பாசுரங்களையும் கற்க வல்லவர்கள் பரமபதத்தில் எப்பொழுதும் பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்து கொண்டு இருப்பார்கள் என்பதாகும். அதாவது இந்த 10 பாசுரங்களை யார் ஒருத்தவங்க படிக்கிறாங்களோ அவங்க அதாவது வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பெருமாள் இருக்கிறார் இல்லைங்களா, அவருக்கு எப்போவுமே பாட்டுகள்லாம் பாடுறத தான் நம்ம மங்களாசாசனம் சொல்லுவோம். அப்படி அங்கே பரமதத்துக்கு போய் பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்யக்கூடிய பணியை செய்கிறவங்களா அமைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பரமபதத்துக்கு போய் பெருமாள் எப்போவுமே பாடல்களாக பாடிட்டுருக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா பெருமாளுடைய அடியவர்களும் இந்த 10 பாசுரங்களையும் பாடலாம். நமக்கு இந்த 10 பாசுரங்களையும் மிக அழகாக பெரியாழ்வார் பரமபதத்தில் பெருமாளுக்கு பாடல்கள் பாடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த சிறப்பான பாடல்களை படிச்சுட்டு நம்மளும் பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்யக்கூடிய அந்த உயர்ந்த பதவியை பெறுறதுக்கு வாய்ப்புகளை பெறுவோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.